என் உள்ளம் கவர் கல்வன். 3 வயசு குழந்தைங்க பாடுற பாட்டா இது. என் உள்ளம் கவர் கல்வன். கல்வன்னா திருடன் அர்த்தம். ஞானசம்பந்தருடைய மனதை அவர் திருடி கொண்டாராம். யாரு? சிவபெருமான் திருடி கொண்டாராம். மனதை திருடும் கல்வன். ஆமா, அவனை பத்தி பாடுங்களேன், அவனை பத்தி பேசுங்களேன். சிவாயனமா சிவாயனமா சிவாயனமான்னு உச்சரிச்சுக்கிட்டே இருங்களேன். நமக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்மை முழுமையாக திருடக்கூடிய திருடன் அவன் ஒருவனே. அவன் ஒருவனே நம்மை முழுமையாக திருடக்கூடிய திருடன். அந்த 3 வயசு குழந்தை பாடுது, என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்தர். ஏடுடைய மலரான். நிறைய பேர் பிரம்மதேவர்னு நம்ம சொல்றோம். என்னுடைய ஆசான் மிகவும் சிறப்பாக இதற்கு உரை சொல்வார். பல காலம் தவம் செய்தது. யாரு? அந்த குழந்தை. பல காலம். அதனால இந்த பிறவியில 3 வயசுலயே சுவாமி அருள் செஞ்சாரு. 3 வயசு குழந்தை உங்க வீட்டுல திருமுறை பாடுதுன்னா தெரிஞ்சுக்கோங்க, அது ஞான சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கோங்க. பாடு வைங்க, திருமுறைய சொல்லி கொடுங்க, குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. மத்த பாட்டால எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. காதலாகி கசிந்து கண்ணீர் வழங்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாய. சொல்லி கொடுங்க, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அப்படி பலகாலம் தவம் செய்தனா அதன் பயனாக அவன் திருவடியை வணங்கக்கூடிய பாக்கியம் இந்த குழந்தைக்கு கிடைச்சதான். எந்த குழந்தைக்கு? இந்த சைவத்தை தழைத்தோங்க செய்ய வந்த அந்த ஞான கொழுத்துக்கு பலகாலம் தவம் செய்த பலன் கிடைச்சதான் அவன் திருவடியை வணங்குவதற்கு. அந்த குழந்தை சொல்லு, நமக்கு இவ்வளவு வயசாயும் சொல்ல தெரியலைங்க. பெம்மான் இவனன்றே பக்கத்திலே இருக்கான். அவருடைய தந்தைக்கு சுட்டி காட்டுறார். பெம்மான் இவனன்றே, இங்குதான் இருக்கான், எங்கேயோ இல்லை, இங்குதான் இருக்கான். சுவாமி எங்க இருக்கிறார்? இங்க இருக்கிறார். இந்த அடியார் கூட்டத்துல ஒருத்தரா சுவாமி இருக்கிறார், இங்கதான் இருக்கிறார். அண்ணாமலையார் உள்ள இல்ல, தெரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலையார் உள்ள இல்ல, இங்க இருக்கிறார். அவருக்கு எப்பவுமே அடியார் கூட்டத்துல உட்கார்ந்துருக்கு ஆனந்தம் ரொம்ப பிடிக்கும். மனுஷனுக்கு அடியார் கூட்டத்துல வந்து உட்கார்ந்துருப்பாரு. நீங்க என்ன ஆடை அலங்காரம் ஆபரணம் என்ன வேணா பண்ணுங்க, அந்த ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு எங்க அடியார் கூட்டம் இருக்குன்னு தேடி அலைஞ்சு அவருக்குன்னு ஒரு இடம் பிடிச்சுக்கிறாரு அவங்க. அப்படி சுவாமி தம்முடைய தந்தைக்கு தெய்வத்தை சுட்டி காட்டியது, அந்த பரம்பொருளை சுட்டி காட்டியது. எந்த வயசுல? 3 வயசுல. 3 வயசு. இது வரைக்கும் ஞான சம்பந்தர் குழந்தைக்கு ஞான சம்பந்தர்னு சுவாமி சொல்லவே இல்லை, சேக்கிரார் சொல்லவே மாட்டேங்கிறார், பேரே வைக்க மாட்டேங்கிறார் குழந்தைக்கு. அவர் சம்பந்தர் ஞான சம்பந்தருடைய பெயரையே 3 மாசம் கழிச்சு வைக்கிறார். அப்படி ஒரு சிறப்பு திருஞான சம்பந்தருக்கு உண்டு. அப்படி பாடிய குழந்தை வீட்டுல தங்குமா? கோவில் கோவிலா போய் பாடுது. ஏன்னா அது அவதாரம் செஞ்சதே எதற்காக? இறைவனை பாடுவதற்காக, சைவத்தை ஓங்க செய்வதற்காக கோவில் கோவிலா போகுது. என்னுடைய தலைப்பு என்னன்னா தவ முதல்வர். இதை சொன்னது சேக்கிழார் பெருமான். இதுக்கு நிறைய உதாரணம் ஞானசம்பந்தர்கிட்ட என்னால எடுக்க முடியும். ஞானசம்பந்தருக்கு அவரு வந்துகிட்டு இருக்கிறாரு. சிவபெருமான் அவருக்கு பொத்தாளம் கொடுக்கிறாரு, அம்பாள் ஓசை கொடுக்கிறா, முத்துச்சிவிரை கொடுக்குறாங்க, பல்லக்கு எல்லாம் கொடுத்து சுவாமியை அனுப்புறாரு. ஏன்னா குழந்தைக்கு கால் வலிக்க கூடாது, கை வலிக்க கூடாது, பாடுனா வாய் வலிக்க கூடாது, எல்லாம் யோசிக்கிறார் சிவபெருமான் குழந்தைய நினைச்சு. இந்த குழந்தை ஒவ்வொரு தலமா பாடிக்கிட்டே வருது, ஒவ்வொரு தலமா பாடிக்கிட்டே வருது. திருநெடுங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வருது அந்த குழந்தை. எந்த குழந்தை? நான் எப்பவுமே ஞான சம்பந்தர்னு சொல்லவே மாட்டேன்.
தெரியல, ஒரு அன்போட காதலோட பார்த்து பழகிட்டேன். அதனால நான் குழந்தைன்னு சொல்ற இடத்துல எல்லாம் நீங்க ஞான சம்பந்தரை வச்சுக்கோங்க. இந்த குழந்தை திருநடங்கெல்லாம் வருகிறது, அதை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. அப்போ கூட அடியார்கள், அந்த பல்லக்கு தூக்கிட்டு வர அடியார்கள்லாம் கூட நிறைய வருவாங்க. எம்பெருமானுடைய பல்லக்கு தூக்குறதுக்கு பாக்கியம் கிடைக்கணுமே இல்லையா? அதுல எவ்வளவு நேரம் தான் எப்பவுமே சிவபெருமானையே நினைக்கிறது இல்லையா? கொஞ்சம் கேலிக்கையும் கிண்டலும் இருக்கணும். ஆமா தானே? ஆமாவா? கேலிக்கையும் கிண்டலும் இருக்கணுமா? அந்த அடியார்கள் என்ன நினைச்சாங்க, கொஞ்சம் கேலிக்கையா கிண்டலா அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு வராங்க. ஞான சம்பந்தருக்கும் இது காதுல போகுது. ஆனா குழந்தை அமைதியா இருக்கு. எப்பவுமே ஞானிகள் ஒருவருடைய தவறை உடனே சுட்டி காட்ட மாட்டாங்க. ஞானிகள் எந்த தவறு செய்தாலும் தம்மை விட்டு விலகி நீ இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த தவறை மிக சரியான இடத்தில் எடுத்துரைத்து திருத்ததான் பார்ப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டே வராங்க. திருநெடுங்கலம் வருகிறாங்க. அங்க ஒரு அடியார் வீட்டுல சுவாமிக்கு உணவு ஏற்பாடு. ஞானசம்பந்தர் எங்க போனாலும் ராஜபோக விருந்துதான். ஏன்னா அவர் யாரு? சாட்சாத் முருகப்பெருமானின் அம்சமாகவே பார்த்தோம்ல. சிவபெருமானே வருகிறார் நாம அடியார்கள் எல்லாம். அந்த சிவபெருமானே சிறுவேடம் விட்டு வந்தது போல இருக்கும் அப்படின்னு வாங்கலாம். அப்படிப்பட்ட குழந்தை எங்க போனாலும் ராஜ விருந்து. ஒரு அடியார் வீட்டுக்கு போறாங்க. அந்த அடியாரால முடிஞ்ச உணவை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. திருநெடுங்கலத்துல ஒரு அடியார் வீட்டுல தங்கி அந்த அடியார் தமக்கு இயன்ற உணவுகளை கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து எல்லாரும் அடியார்களா சாப்பிடுறாங்க. சுவாமியும் சாப்பிடுறாரு. யாரு? ஞான சம்பந்தரும் சாப்பிடுறாரு. அங்க சில அடியார்கள் சொல்றாங்க, இது என்ன விருந்து, இது என்ன சாப்பாடு? என்னுடைய திருஞான சம்பந்தர் யார் தெரியுமா? அவருக்கு எங்கே போனாலும் எப்படிப்பட்ட மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் தெரியுமா? அவர் ராஜா வீட்டு குழந்தை. சிவபெருமானே அவருக்கு பொத்தாளமும் முத்துச்சிவிகையும் பல்லக்கும் கொடுத்திருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளு. அவருக்கு போய் இவ்வளவு எளிமையான உணவை கொடுத்திருக்கீங்களே அப்படின்னு ஒரு சில அடியார் வெளியில இருந்து சொல்றாங்க. இதை அந்த அன்பரோடு பேசிக் கொண்டிருந்த திருஞான சம்பந்தருடைய காதுல இந்த வார்த்தை விழுது. அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டம் அந்த குழந்தைக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, மனசுலயே வச்சுக்கிட்டாரு. அந்த அந்த அடியாருக்கும் வருத்தம், நல்ல உணவு கொடுக்க முடியலையே அப்படின்னு. அப்போ அந்த அடியார் ஞான சம்பந்தர் கிட்ட சொல்றாரு, சுவாமி நம்முடைய திருக்கூட்டத்துக்கு ஒரு நிறைவான உணவை என்னால தர முடியல அப்படின்னு கேட்கும்போது திருஞான சம்பந்தர் சொல்றாரு, இல்லையே, மிக சிறப்பான பால் பாயாசத்தை உண்ட சந்தோஷத்துல இல்லையா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டு அங்க இருந்து விடையை பெற்று வருகிறது. கொஞ்ச தூரம் போது திருநெடுங்கலத்துல ஒரு சிவாலயத்துல தங்குறாங்க. அடியார் திருக்கூட்டம்லாம் தங்குறாங்க. போற வழியெல்லாம் அடியார்கள் மயக்கம் போட்டு விழுறாங்க. அங்கங்க வாந்தி எடுக்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுறாங்க. உடல் உபாதைகள் அதிகமா இருக்கு. பாணரும் அவருடைய மனைவியும் ஞானசம்பந்தருடைய தந்தையாரும் இன்னும் சில அடியார்கள் மட்டும்தான் ஞானசம்பந்தர் கூட இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாருன்னா அந்த உணவை நிந்தனை செய்யாதவர்கள், அடியார் கொடுத்த உணவை நிந்திக்காதவர்கள். இவங்க மட்டும்தான் தெளிவா ஞானசம்பந்தர் கூட இருக்கிறாங்க. நிந்திச்சவங்களுக்கெல்லாம் அந்த வாந்தி மயக்கம் அதெல்லாம் வருது, விழுறாங்க, அங்கங்கே இருக்கிறாங்க. ஞானசம்பந்தர் பல்லத்தை விட்டு இறங்கி வெளியே வர்றார். வெளியே வந்து கேட்கிறார், எங்கே நம்முடைய அடியார் திருக்கூட்டம்லாம்? சுவாமி, அவருக்கு இந்த மாதிரி உடல் உபாதைகள். அப்படியா, என்ன ஆச்சு? அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, அந்த அடியார் போட்ட சாப்பாடு சாப்பிட்டோம்ல, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. அப்ப ஞானசம்பந்தர் சொல்றாரு, இல்லையே, நானும் சாப்பிட்டேனே, எனக்கு ஒண்ணும் ஆகலையே. அப்பதான் அந்த குழந்தை திருஞான சம்பந்தர் இவர்கள் அடியார் கொடுத்த உணவை நிந்தித்த காரணத்தினால் அவர்களுக்கு அந்த வாந்தி மயக்கம் இது போன்ற விஷயங்களை சுவாமி ஏற்படுத்தியிருக்கிறார். யாரு? சிவபெருமான் அந்த விளையாட்டை பண்ணிருக்கிறார். அதனால சுவாமி என்ன பண்றாராம், கோயிலுக்குள்ள போய் திருநெடுங்கலத்துல
சுவாமி கிட்ட இடர்கலையும் பதிகம் பாடுறார். அதுதான் மறைவுடையாய் தோளுடையாய் அப்படிங்கிற இடர்கலையும் பதிகம். சுவாமி அடியார்கள் தவறு செஞ்சுட்டாங்க, தெரியாமல் தவறு இழைத்தார்கள். அந்த தவறுக்கான தண்டனை போதும், அவருடைய தவறை திருத்தி விடுங்க, அவர் இடர்களை கலைந்து விடுங்க. இடர்னா துன்பம், அந்த துன்பங்களை எல்லாம் கலைந்து விடுங்க அப்படின்னு சுவாமி சொல்றாரு, பாடுறாரு. மறைவுடையாய் தோளுடையாய் அப்படின்னு அந்த பதிகத்தை பாடும்போது அவர்களுக்கு மீண்டும் அந்த உடல் நாடு நல்லா. இந்த இடர்களையும் பதிகத்தை பாடுனா நம்ம வாழ்க்கையில இருக்கிற எப்பேற்பட்ட துன்பமும் விலகும். நிறைய பேர் இன்னைக்கு பதிகம் பாடினா என்னங்க கிடைச்சிரும், பதிகம் பாடினா என்ன ஆயிடும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? பதிகம் பாடினால் வாழ்க்கையில் மாறாதது ஒண்ணு கிடையாது. நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியது. ஏன்? இறந்த உயிரை கூட மீண்டும் உயிர்ப்பித்தது பதிகம், மீண்டும் உயிர்ப்பித்தது இந்த திருமுறை பதிகங்கள் தான். தவம் முதல்வர் அப்படின்னு சொன்னேன். இந்த உலகத்துல பெண்ணாசையை வென்றவர்கள் யாராவது உண்டா? பெண் மீதும் பொன் மீதும் ஆசை அற்றவர்கள் யாராவது உண்டா? எத்தனையோ அருளாளர்கள் பாடிட்டாங்க. மணிவாசக பெருமான் கூட பாடுறாரு நீத்தல் விண்ணப்பத்துல. அப்படிப்பட்ட இந்த பெண்ணாசை இந்த உலகையே இன்னைக்கு ஆட்டி படைக்குது. எத்தனையோ தவறுகள். இந்த திருஞான சம்பந்தருக்கு ஒரு 14-15 வயசு, அந்த காலகட்டம். 12 வயசு ஆச்சுன்னா திருமண வயசு. குழந்தை திருஞான சம்பந்தர் வளர்றார். அப்படி ஒரு இளம் காளையாக, அப்படி வயசுக்குள்ள மயிலாப்பூருக்கு வருகிறார். அங்கே சிவனேச செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் வணிகர். அவரு தம்முடைய புதல்வி பூம்பாவை அப்படிங்கிற தம்முடைய புதல்வியை திருஞான சம்பந்தருக்கு திருமணம் முடிக்க ஆசை கொள்கிறார். அவர் பெயரிட்டே வளர்த்து வருகிறார். ஆனா விதிவசம் அந்த குழந்தை அரவம் தீண்டி, அந்த பெண்ணாகப்பட்டவள் அரவம் தீண்டி இறந்து விடுகிறார். ஆனாலும் அந்த சிவனேசன் செட்டியார், இந்த பெண் யார் அப்படின்னா ஞானசம்பந்தருக்காக ஒப்படைக்கப்பட்ட பெண். அதனால அந்த சாம்பலையும் எலும்பையும் ஒரு குடுவையில வச்சு பார்த்துட்டு வர்றார். இவர் வராரு, ஞானசம்பந்தர் அந்த மயிலாப்பூருக்கு வரார். அங்க வந்த உடனே சிவனேசன் செட்டியார் இவரை வரவேற்பதற்காக வீதி எங்கும் தோரணங்கள், அப்படி பிரம்மாண்டமா வரவேற்கிறார். அப்படி வரவேற்க பெருமான் சுவாமி கிட்ட சொல்றார், சுவாமி தங்களுக்காகவே என் புதல்வியை அர்ப்பணித்தேன், தங்களை திருமணம் செய்வதற்காகவே என் புதல்வியை அவதாரம் செய்தால் என்று நினைத்தேன். ஆனால் விதிவசம் அவளை அரவம் தீண்டி இறந்து விட்டார். ஆனாலும் அந்த சாம்பலும் எலும்பும் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தான் சொந்தம். எடுத்து வந்து கொடுக்கிறார். அப்படியா? சிவசிவா கூட்டிட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து வச்சு பதிகம் பாடுறார். 11 பாட்டு பாடுறார் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர். அந்த பதிகம் பாடின உடனே பூம்பாவை அங்கே உயிர் பெற்று வருகிறாள். எப்படி வருகிறாள் அப்படின்னு சேக்கிழாரு பாதாதி கேசம் முதல் வர்ணிக்கிறார். சேக்கிழாருக்கு பெண்களை வர்ணிக்க தெரியும் அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரியும். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சேக்கிழாரை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாராட்டி இருக்கிறார். அப்படி பக்தி சுவை கொட்டிய அந்த பெருமான் ஒரு பெண்ணை பாதாதி கேசம் வரை 14 அங்கங்களை வர்ணிக்கிறார். 14 அங்கங்கள் உச்சி முதல் பாதம் வரை வர்ணிக்கிறார். அப்படின்னா அந்த பெண் எப்படி எவ்வளவு அழகா இருக்குன்னு யோசிங்க. திருமகளையும் மிஞ்சிய அழகு. அப்பேற்பட்ட அந்த பெண் அந்த குடுவையில இருந்து உயிர் பெற்று வருகிறார். எதனால? பதிகம் பாடி, திருமுறை பாடி, ஞானசம்பந்தருடைய திருக்கடை காப்பு. அந்த இறந்த பெண்ணை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். பதிகத்தால ஆகாததுன்னு ஒண்ணு இருக்கா? பதிகத்தால ஆகாததுன்னு இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கா? எதுவுமே இல்லை. இந்த சிவபெருமானுக்கு ஒரு யோசனை வந்திருக்கும். இந்த கலிகாலத்துல எல்லாரும் விதி மேல பழி போடுவான். அதனால
அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலான்ட்டு தான் யோசிச்சிருப்பார் போல. விதி விதி விதின்னு குழம்பாதீங்க. இந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி திருமுறைக்கு உண்டு. பாடுங்க, திருமுறையை பாடுங்க. உங்களால பாட முடியலையா, திருமுறை புத்தகங்களை வீட்டுல வைங்க. அந்த திருமுறையை பாடுவதற்கு உங்க வீட்டுல ஒரு வம்சத்துல உங்க குழந்தை ஒரு உயிர் ஜனனம் எடுக்கும். நீங்க பாடாதீங்க, உங்க வீட்டுல அந்த திருமுறையை பாடுவதற்கு ஒரு ஜீவன் வந்து அவதரிக்கும். வாங்கி வைங்க, திருமுறை புத்தகங்களை வாங்கி வைங்க. அந்த குழந்தை, அந்த பெண் அப்படி இளம் குமரியாக பேரிடம் அவ்வளவு அழகு, திருமகளை மிஞ்சிய அழகு அப்படி வந்து நிக்கிறா. சிவனேசன் செட்டியார் பார்த்து மகிழ்ந்து சம்பந்தர் கிட்ட சொல்றார், சுவாமி இந்த பெண் உங்களுக்கானவள். அந்த பெண்ணை பெற்ற தந்தை சொல்கிறார், சுவாமி இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவள் உங்களுக்கான பெண். அந்த குழந்தை, அந்த திருஞான சம்பந்தர் சொல்றார் அந்த இடத்துல, சிவனேசன் செட்டியாரை பார்த்து சொல்றார், உங்களுடைய குழந்தை, அந்த பூம்பாவை அப்படிங்கிற குழந்தை நீங்க எடுத்துட்டு வந்த சாம்பலும் எறும்பும் தான். எப்போது கபாலீஸ்வரர் அருளால் மீண்டும் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தேனோ அப்போதே அந்த குழந்தை எனக்கு மகளுக்கு சமம். எமக்கு மகளுக்கு சமம், இவள் என் மகள். அந்த அந்த ஞான சம்பந்தருக்கு அப்ப என்ன வயசு? இளம் காலை 16 வயசு. எல்லா உரிமையும் இருக்கு. தந்தையே மகளை திருமணம் செய்வதற்கு கொடுக்கிறார். அவர் நினைச்சிருந்தா அப்பேற்பட்ட பேரழகியை தம் மனைவி ஆக்கியிருக்கலாம். ஞான சம்பந்தர் எங்கேயாவது தவம் செஞ்சாரா? காட்டுக்கு போனாரா? வனத்துல இருந்து தவம் செஞ்சாரா? தவம்னா என்னங்க? ஐம்புலனை அடக்கி ஆள்வது. நமக்குள் 5 திருடர்கள் இருக்கிறார்கள், 5 கள்வர்கள் நமக்குள் இருக்கிறார்கள். நாவுக்கரசர் சொல்றார், இந்த 5 திருடர்களை அடக்கி ஆள்வது தவம். அதை எம்பெருமான் 3 வயசுலயே பண்ணிட்டாருங்க. 3 வயசுலயே பண்ணிட்டார். தவ முதல்வர் பிரம்மன் கூட இந்த விஷயத்துல சபலமடைகிறான். 3 தேவர்கள், பெருமாள் எல்லாருமே இந்த விஷயத்துல சபலமடைந்திருக்காங்க. இந்திரனும் சபலமடைந்தான், சந்திரனும் சபலமடைந்தான். ஏன், திலோத்துமையை படைத்த பிறகு பிரம்மதேவன் கூட சபலமடைந்தான். ஆனால் இந்த ஞான சம்பந்தர் தம்முடைய தவ வலிமையை நிலைநாட்டினார். இந்த ஞான சம்பந்தர் தவ வலிமையை நிலைநாட்டினார். இன்னைக்கு அந்த கட்டுக்கோப்பு நமக்கு வந்திருக்கா? சைவம் வெறும் பக்தியை மட்டும் சுட்டி காட்டுகிறதா? இல்லை, அறத்தை சுட்டி காட்டுகிறது, ஒழுக்கத்தை போதிக்கிறது, சமுதாயத்தின் கடமையை போதிக்கிறது, ஒற்றுமையை போதிக்கிறது, ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலையை போதிக்கிறது. வெறும் பக்தியை மட்டும் கொடுப்பது அல்ல சைவம். இப்பேற்பட்ட சைவத்தை தழைத்தோங்க செய்ய வந்த அருள் முதல்வர், தவ முதல்வர் நம்முடைய திருஞான சம்பந்தர். இந்த திருத்தலம் அண்ணாமலையாருடைய திருத்தலம். உடனுரை உண்ணாமுலையம்மன். இந்த ஊருக்கு நான் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இங்கே அண்ணாமலையார் குடிகொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி எனக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் தெரியும். அன்றிலிருந்து அடிக்கடி இந்த ஆலயம் வருவேன். என்னுடைய அண்ணாமலையாரை என்னுடைய மனதில் நிறுத்தி விழுந்து வணங்குவேன், அழுவேன். என்ன காரணம் தெரியல, அடிக்கடி இங்க வர சூழ்நிலையை அமைச்சார். ஆனா மனசுல ஒரு ஏக்கம், என் அண்ணாமலையாருக்கு நித்தியமும் இங்க வழிபாடு நடக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் இந்த ஊர் மக்களையும்
இந்த கோவில் அறங்காவலர்களையும் அழைச்சு பேசினேன். ஆனா இந்த கோவில் அறங்காவலர்களை உண்மையிலே நான் பாராட்டணும். அவங்களுக்கு எப்பவுமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் கொடுக்கணும். ஐயா, இது போல நாங்க இந்த மாதிரி வழிபாடு இங்க நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே எந்தவித மறுப்பும் இல்லாம, ஒரு சிறு துளி கூட யோசிக்காம, ஏன்னா நான் இந்த ஊர் பொண்ணு கிடையாது, இந்த ஊர் பொண்ணு நான் கிடையாது, நான் பக்கத்து ஊர் பொண்ணு. சின்னதா யோசிக்க கூட இல்ல. இந்த ஊர் பெருமக்களும் இந்த கோவில் நிர்வாகிகளும் ஒரு க்ஷணம் கூட யோசிக்காம, அம்மா இது நம்ம கோவில் செய்யுமான்னா எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு சுவாமிக்கு அபிஷேகம், இங்க இருக்கக்கூடிய அத்தனை சுவாமிகளுக்கும் அபிஷேகம் நம்முடைய அடியார் பெருமக்கள் பிரம்மபுரீஸ்வரர் கைலாயவாதி குழுவினரால் செய்யப்பட்டது. எல்லா ஆலயத்திலும் அதை வந்து கொடுக்க மாட்டாங்க. எங்க சாமி நாங்க தான் செய்வோம், நீங்க வாங்க வழிபாடு செய்யுங்க போங்க, எங்க சாமியை தொடாதீங்க. அவங்க சாமியா, அவங்க சாமியா. ஆனா இந்த ஊர் மக்களும் இந்த கோவில் நிர்வாகிகளும் இது நம்ம சாமின்னு சொன்னாங்க, இது நம்ம சாமின்னு சொன்னாங்க. அப்படி முழு உரிமையோட நம்முடைய கோவில இந்த அழகா வழிபாடு செய்யறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்தாங்க. மீண்டும் மீண்டும் அவளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நம்முடைய அருண் தவ முதல்வர் திருஞான சம்பந்தருடைய குரு பூஜை இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அவருக்கு அபிஷேகங்கள் நடக்க நடக்க அந்த முகத்துல இருந்த சிரிப்பு நீங்க பார்த்திருக்கணும். இப்பவும் பாருங்க, ஞான சம்பந்தருடைய அழக பாருங்க, பக்கத்துல அம்மையப்பருடைய அழக பாருங்க, தம்முடைய பிள்ளையோட இருக்காங்க. அவ்வளவு அழகாக இந்த அபிஷேகம் நடைபெற்றது. நம்முடைய அடியார் திருக்கூட்டத்தின் கைலாய வாத்தியம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் இருந்து வந்து ஆடுற அளவுக்கு இருந்தது. எல்லாம் சிறப்பா நடந்தது. இத்துணை நேரம் இந்த சொற்பொழிவும் சிறப்பாக அமைய அடியார் பெருமக்கள் அமைதி காத்து அருள் செஞ்சீங்க. எல்லாருக்கும் என்னுடைய மீண்டும் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சு, அடியனுடைய சிறு முயற்சி. எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். என் அண்ணாமலையார் என்னையும் ஆட்படுத்தி என்னையும் ஒரு பொருட்டாக்கி எனக்கு இதெல்லாம் செய் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வேற என்ன சொல்றது? இந்த சிறியனுக்கும் அருள் செஞ்ச என் அண்ணாமலையாரின் கருணையை நான் என்னவென்று புகழ்வேன். அடியார் பெருமக்கள் இவ்வளவு நேரம் அமைதியோடு காத்து இந்த உரையை கேட்டு மகிழ்ந்தீர்கள். எனக்கு ஒரு பேராசை இருக்கு, பேராசை. நம்முடைய அண்ணாமலையார் திருக்கோவிலில் இனி நம்முடைய தமிழ்மறை தெய்வ பேரவை மாதாந்திர வழிபாடு நடத்தும். அதற்கு நமது திருக்கோவில் சார்பாகவும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அனுமதி அளித்தது மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. நம்முடைய அடியார் திருக்கூட்டம் அனைவரும் இந்த மாதாந்திர வழிபாட்டில் கலந்து கொண்டு அண்ணாமலையாரின் கருணையையும் உண்ணாமலை அம்மையின் கருணையையும் குருவருளையும் பெற்றுயுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது அண்ணாமலையார் இந்த வளாகத்துல எழுந்தருளி, எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க, நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். இந்த கோவிலுக்கு நான் முதல் முறை வரும்போது என் சுவாமியை பார்க்கும்போது, நான் எத்தனையோ ஆலயம் போயிருக்கேன், அங்கெல்லாம் சுவாமி அப்படியே எப்படி இருக்கிறாரு. நான் வந்து பார்த்தேன், ஒரு பிரதோஷத்துக்கு என் சுவாமிக்கு பிரதோஷ நேரம் கழிச்சு பூஜை நடந்தது. அடியார்களை கூப்பிட்டு பேசினேன், இப்படி செய்யக்கூடாது, என்னங்க பண்றது, அடியார்கள் வரல. ஆனா அவங்களை நான் பாராட்டுறேன். அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட அந்த நேரத்துல கூட அந்த இளைஞர்கள் வந்து இங்க பூஜை பண்ணுவாங்க. அவங்களை உண்மையிலே நான் பாராட்டணும். அன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று அழுத, சுவாமி எனக்கு ஒரு ஆசை இருக்கு அண்ணாமலையாரே, ஒரு நாள் நிச்சயம் வரும், இந்த கோவில் வளாகத்துல கால் வைக்க கூட இடம் இருக்காது, உன்னை பார்க்க ஜே ஜே ஜேன்னு கூட்டம் வரும், நான் எங்கேயாவது ஒரு மூலையில நின்று அதை பார்த்து ரசிச்சுட்டு நான் போயிடணும்.
அப்படி ஒரு நாள் எனக்கு அமைச்சு கொடுன்னு வேண்டினேன். என் அண்ணாமலையார் இன்னைக்கு அதை நடத்தினார் நான் நம்புறேன். இனியும் நடத்துவார் நான் நம்புறேன். இந்த ஊர் வந்து வேற ஊரு, நான் வேற ஊர் பொண்ணு. ஆனா எங்க அண்ணாமலையார் மேல நான் கொண்ட காதல் இதை செய்ய வச்சது. என்னுடைய அடியார் திருக்கூட்டத்துக்கிட்ட மறுபடியும் கேட்கிறேன், மாதாந்திர வழிபாடு உங்க எல்லாருடைய அன்போடு அரவணைப்போடு நடக்கணும். வேற என்ன சொல்றது? ஞான சம்பந்தருடைய குருவருளும் அண்ணாமலையாரின் திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கிறது. நம்ம பார்வதி பதையே, ஆரூர் அமர்ந்தாரசே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி.